செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கும் ஈகோக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமா? நிறைய பேர் இது ரெண்டுக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் தெரியாமல் ஈகோவை செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு நினச்சிக்கிறாங்க. இப்போது செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது மரியாதையை நமக்குள்ளே நாமளே எதிர்பார்க்குறது. ஈகோன்றது மரியாதையை மற்றவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் நினச்சிக்கிற மீனிங். இப்போது நாம் ஸ்ட்ராங், நாம் சரியாக தான் இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஏன் அதை மற்றவங்க நம்பணும், அதை மற்றவங்கக்கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஏன் நம்ம அதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கணும்? மற்றவங்க நம்பலைங்கிறதுக்காக நம்ம கோவப்படுறது, அதுக்காக ரியாக்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஈகோ தானே. செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்கேருந்து இதில் வருது சொல்லுங்கள்? இப்போது நாம் ஸ்ட்ராங்கு அப்படின்னு நாம் முடிவு பண்ணிட்டோம், நமக்கு அது தெரியுது அப்படின்னா ஒருத்தங்க நம்மக்கிட்ட ஒரு வேலை சொல்கிறாங்கன்னா அதை செஞ்சால் என்ன ஆகிடும்? நாம் நம்பணுன்னா நம்ம செய்வோம். இல்லை நம்ம ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ராங்காக இல்லையா அப்படிங்கிற டவுட் நமக்கு இருந்தது, நம்ம வீக்குன்னு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா தான் அங்கே ஈகோ எட்டி பார்க்கும். அவன் என்ன சொல்கிறது, நான் என்ன செய்யணும், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அங்கே ஈகோ தான் வரும், அங்கே செல்ஃப் ரெஸ்பெக்ட் வராது. இந்த மாதிரி விஷயங்களில் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, வீட்டில் மற்ற ரிலேட்டிவ்ஸ்குள்ளே எல்லாத்துலேயும் அந்த ஈகோ தான் எட்டி பார்த்து பிரச்சனையை உண்டு பண்ணுது. ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கும் ஈகோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஈகோவை விட்டுட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கலாம், தப்பு இல்லை, ஈகோ இருக்கக்கூடாது. ஸோ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருங்க.